வாழ்க வளமுடன். வணக்கம். இன்றைக்கி சுண்டைக்காய் கொத்தரங்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறேன். வானிலையில் நல்லெண்ணெய் தாழ்ந்துட்டு அதில் நம்ம இனியாஸோட வடகம், தாளிப்பு வடகம் சேர்க்குறேன். ஏன்னா வெங்காயம் பூண்டு எதுவுமே போடலை. அவசரமாக வெளியில் கிளம்புறதுக்காக வெங்காயம் பூண்டு உரிக்க நேரம் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நம்ம வடகம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வடகம் மட்டும்தான் போட்டு தாளிக்கிறேன். வடகம் நல்லா வெடித்தோன்னே இவங்க வடகம் வெடிச்சிட்டு கரைச்சி வச்சுருக்க புளியும் மிளகாய் சாந்தும் அதில் ஊற்றிடுறேன். இது நல்லா கொதித்தோன்னே ஏற்கனவே நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு ஒரு 10-15 சுண்டைக்காய், ஒரு 5-6 கொத்தரங்காய் இருந்தது, அது மட்டும் நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி வச்சுருக்கேன். அதோட 2 குட்டி கத்திரிக்காய் இருந்தது, அதுவும் இதை இந்த கொதிக்கிற குழம்புல போட்டுருவேன். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். வெங்காயம் பூண்டெல்லாம் எதுவும் உரிக்கணும்னு நேரம் இல்லை, உரிக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கருவடகத்தை போட்டு தாளித்து நல்லெண்ணெயில் புளியும் மிளகாத்தூளும் கரைச்சி ஊற்றி கொதிச்சோன்னே காய்கறி எடுத்து போட்டுற வேண்டியது தான். அவ்வளவுதான். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. அதில் இந்த காயை போட்டு காய் வெந்தோடனே இறக்கி வச்சிட வேண்டியது தான். அவ்வளவுதான். எளிமையான முறையில் புளிக்குழம்பு ரெடிங்க. சுண்டைக்காய், கொத்தரங்காய், கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் பூண்டு உரிக்க நேரம் இல்லைன்னா குழம்பு தாளிக்கிற கருவடகம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. வேறு எதுவுமே இதுக்கு சேர்க்க வேண்டியதில்லை. உங்கள்கிட்ட குழம்பு தாளிக்கிற சின்ன வெங்காயம் தாளிப்பு வடகம் இல்லைன்னா நம்ம இனியாஸ் ஃபுட்ஸில் நிறையா ஸ்டாக் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்கப்பா. இனியாஸ் ஃபுட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.